சிவவடிவம் 21. கல்யாண சுந்தரமூர்த்தி. சிவபெருமான் 64 திருவுருவங்களில் மிகவும் மங்களகரமானதும் திருமண சௌபாகியத்தை அருள் புரியும் வடிவமும் கல்யாண சுந்தரமூர்த்தியாகும். இவ்வடிவத்தில் சிவபெருமான் பார்வதி தேவியுடன் திருமண கோலத்தில் காட்சி தருகிறார். இது சிவசக்தி ஐக்கியம் என்ற பரம தத்துவத்தை எடுத்துரைக்கும் தெய்வீக நிகழ்வு. திருக்கைலாயத்தில் வீற்றிருந்த சிவபெருமான் முன் பார்வதி தேவி தோன்றி தன் மனக்கவலையை கூறினாள். முன்பு தச்சன் மகளாக பிறந்ததால் தாட்சாயினி என்ற பெயர் பெற்றேன். அந்த பெயரை மாற்றி உமக்கு இணையான துணைவியாக பிறக்க வேண்டும் என்று வேண்டினாள். அதற்கு சிவபெருமான் அருள் செய்து, விதராஜன் உன்னை மகளாக பெற தவம் செய்கிறார். அவரிடம் குழந்தையாக பிறந்து வளர்ந்து பின்னர் உன்னை நான் மணமுடிப்பேன் என்றார். பார்வதி 3 வயது குழந்தையாக மலையரசன் இல்லத்தில் தோன்றினாள். அன்போடு வளர்க்கப்பட்டாள். வளர்ந்து மனப்பருவம் வந்ததும் சிவனை தவிர வேறு யாரையும் மணக்க மாட்டேன் என்று உறுதி செய்து கடுமையான தவம் மேற்கொண்டாள். பார்வதியின் பக்தியை சோதித்த சிவபெருமான் அந்தணர் வேடத்தில் வந்து, சிவன் ஒரு சாமியார், அவரை ஏன் மனம் செய்ய வேண்டும் என்று கூறினார். இதை கேட்ட பார்வதி கோபித்து, நான் சிவனை மட்டுமே மணமுடிப்பேன் என்றார். உடனே அந்தணர் வேடம் கலைந்து சிவபெருமான் தனது தெய்வீக திருவுருவத்தில் காட்சி தந்தார். விரைவில் திருமணம் நடைபெறும் என்று அருள் செய்து மறைந்தார். சிவபெருமான் சப்த ரிஷிகளை அனுப்பி மலையரசரிடம் திருமண பேச்சு நடத்த செய்தார். இரு குடும்பமும் மகிழ்ச்சியுடன் ஒப்புக்கொண்டனர். நாளாக பங்குனி உத்திரம் தேர்வு செய்யப்பட்டது. இந்நாள் இன்று வரை சிவபார்வதி திருமண தினமாக கொண்டாடப்படுகிறது. திருமணத்திற்கு அனைத்து தேவர்களும் வட திசையில் கூட பூமி வடக்கு பக்கம் சாய்ந்தது. சமநிலைக்காக சிவபெருமான் அகத்திய முனிவர் அவர்களை தெற்கு திசைக்கு செல்ல சொன்னார். அகத்தியர் வருந்தினார். இவ்வளவு பெரும் தெய்வீக திருமணத்தை காண முடியாதோ? அதற்கு சிவபெருமான், நீ விரும்பும் போதெல்லாம் எங்கள் கல்யாண கோலத்தை உனக்கு தரிசனம் தருவோம் என்றார். இதனால் அகத்தியர் தென்னகத்திற்கு வந்தார். இதுவே தென்னாட்டில் சிவபெருமானின் பல திருக்கோயில்கள் உருவானதற்கான காரணங்களில் ஒன்று என கூறப்படுகிறது. சிவபார்வதி திருமணம் பங்குனி உத்திர தினத்தில் தேவர்கள், முனிவர்கள், கந்தவர்கள், யாட்சர்கள் அனைவரும் கலந்து மகா திருமணம் நடைபெற்றது. சிவபெருமான் மணமகன், பார்வதி தேவி மணமகள். திருமண திருவுருவமே கல்யாண சுந்தரமூர்த்தி. கல்யாண சுந்தரர் அருள்பாலிக்கும் இனங்கள். திருவாரூர் அருகே திருவேழிமலை சிவன் கோயில். மூலவர் விழியழகர், அம்பாள் சுந்தர குஜாம்பிகை, உற்சவர் கல்யாண சுந்தரர். இங்கு மூலவரின் பின்புறத்தில் சிவபார்வதி திருமண சிற்பம் உள்ளது. அடுத்து மதுரை அவனியாபுரம் சிவன் கோயில். இங்கும் கல்யாண சுந்தரர் அருள்பாலிக்கிறார். திருமண தடை நீங்கும், நல்ல துணை கிடைக்கும், தம்பதியருக்கு ஒற்றுமை வளரும், குடும்ப அமைதி ஏற்படும், சௌபாக்கியம் பெருகும். நன்றி.